திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே சரக்கு ரயிலில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்து காரணமாக அவ்வழித்தடத்தில் செல்லக்கூடிய ரயில் சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர் சரக்கு ரயில் தீ விபத்து தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் பிரதாப்புடன் நமது செய்தியாளர் கார்த்தி நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். இருந்து டீசல்கள் ஏற்றி வந்த 52 பெட்டிகள் கொண்ட ரயிலானது அதிகாலை புறப்பட்டுள்ளது. இந்த அதிகாலை புறப்பட்ட இந்த ரயிலானது திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே வரும்போது பெட்டிகள் தடம் புரண்டு தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த தீ விபத்தானது சுமார் 5 6 மணி நேரத்திற்கு மேலாக தீயானது கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. மேலும் இந்த பகுதியில் மாவட்ட ஆட்சித்தலைவர், காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அனைவருமே இந்த பகுதியில் ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இந்த பகுதியில் கூடிய தீயை கட்டுப்படுத்தும் பணியில் அதிக அளவிலான வாகனங்கள் 10க்கும் மேற்பட்ட வாகனங்கள் ஈடுபட்டு இருக்காங்க. மேலும் இது குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் சார் வணக்கம் சார். இப்போ எவ்வளோ வாகனங்கள் ஒரு 15 வாகனங்கள் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 10 வாகனங்கள் ஸ்டாண்ட் பையில் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் வெஹிக்கிள்லாம் நம்ம மொபிலைஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் எல்லா ஃபயருமே புட் டவுன் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு ½ hour to 1 hour என்டையராக ஃபுல்லாகிடும். அண்ட் எவ்ரி டிபார்ட்மெண்ட் ரைட் ஃப்ரம் போலீஸாக இருக்கட்டும், நம்முடைய தீயணைப்புத்துறை, நம்முடைய வருவாய்த்துறை, நம்முடைய உள்ளாட்சித்துறை எல்லாருமே சிறப்பாக செயல்பட்டு ஒரு முக்கியமான ஒரு பெரிய பிரச்சனையை மிக விரைவில் கட்டுக்கொண்டு திருப்பி திருவள்ளூரை பேக் டு நார்மல் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதிகாரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மேலும் ஒத்துழைத்த அனைத்து மக்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். சார், இப்போ இந்த தீ விபத்து காலை 5:30 மணிலேருந்து தொடர்ந்து இருந்திருக்கு. ஒரு 5 to 6 மணி நேரமாக இருந்துட்டு இருக்கு சார். தீயணைப்புத்துறை அதிகாரிகளுக்கும் நம்ம மாவட்டத்தில் எவ்வளோ பெரிய சவாலாக தெரிஞ்சுது சார் காலையில்? சவாலுன்னு இல்லை. இப்போ என்ன உள்ளே இருந்தது ஒரு பேர்ன் சப்ஸ்டன்ஸ். ஒரு டீசலுங்கிறதுனால தான் நம்ம இந்த ஃபயர் புட் ஆஃப் ஆகிறதுக்கு லேட் ஆச்சு. ஸோ வெறும் தண்ணி வச்சு அணைக்க முடியாது, ஃபோம் பேஸ்டு திங்ஸ் தான் வச்சு அணைக்க முடியும். அது மாதிரி எல்லாமே நியர்பை எல்லாமே பிளேசஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லாத்தையும் கார்டன் பண்ணி பண்ணுறது தான் சவாலான பணி. ஆனால் மிக சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்க சார். இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் மக்களுக்கு என்ன மாதிரியான ஏதாவது சொல்கிறது நம்ம பாதிக்கக்கூடாது என்பதுக்காக நம்ம என்ன மாதிரி நடவடிக்கைகள் நியர்பை இருக்கிற வீடுகள் எல்லாத்தையும் எவாக்குவேட் பண்ணிவிட்டு இப்போ அவங்களை ஷெல்டரில் வச்சு அவங்களுக்கு தேவையான உணவு, வசிப்பிடம், குடிநீர் தேவையான அனைத்து வசதிகளும் செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம். இந்த சைடு இருக்கிற மக்களுக்கு யாருக்காவது ஏதாவது சுவாச பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கான நடவடிக்கைகள் நம்ம மேற்கொண்டுட்டோம். சார், தொடர்ந்து இப்போ இந்த பணிகள் எப்போ முடிய வாய்ப்பு இருக்குன்னு நம்ம தெரிவிச்சிருக்கோம் சார். தீயணைப்புத்துறை அதிகாரத்தில் இல்லை, ஒரு 1 hour முடிஞ்சிடும். அப்புறம் ரயில்வே துறை அதிகாரிகள் ட்ராக் ரெடி பண்ணுற ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மத்தியானத்துக்குள்ளே டிராஃபிக் நார்மல் ஆகும்னு எதிர்பார்க்குறோம். நன்றி. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த திருவள்ளூர் பகுதியில் இந்த தீ விபத்தானது மிகப்பெரிய தீ விபத்தாக காணப்படுகிறது. சுமார் 5 to 6 மணி நேரத்துக்கு மேலாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த தீ எரிந்து கொண்டிருக்கிறது. தற்போது இந்த பணிகள் ஓரிரு மணி நேரத்தில் கட்டுக்குள் கொண்டு வரப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதாப் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார். சன் செய்திகளுக்காக கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.